இதோ உதவி. மக்கள் தாங்கள் நிறுத்த வேண்டியதை அவர்கள் நிறுத்த வேண்டிய நேரத்தில் நிறுத்த முடியாது அல்லது நிறுத்த மாட்டார்கள் என்பது கிட்டத்தட்ட உலகளாவிய மனித தோல்வியாகும். மக்கள் நிறுத்த வேண்டிய பிறகும் நீண்ட காலமாக தொடர்ந்து செய்யும் விஷயங்களின் பட்டியலை உருவாக்குவதற்கு நீங்கள் மணிநேரங்களை ஒதுக்கலாம். இதனால் அவர்கள் பல்வேறு அளவுகளில் தங்களைத் தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். உடல் பருமன் தொடர்ந்தது முதல் மரணம் வரை, பதட்டம் தொடர்ந்தது முதல் தற்கொலை வரை. பட்டியல் முடிவற்றதாக இருக்கலாம் மற்றும் கிட்டத்தட்ட அனைத்தையும் உள்ளடக்கியது. எனவே இங்கே ஒரு சில வெளிப்படையான உதாரணங்களை மட்டுமே குறிப்பிடுவோம். மக்கள் நிறுத்த வேண்டிய நேரத்தில் சாப்பிடுவதை நிறுத்த மாட்டார்கள். இதனால் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள், கொழுப்பாகி விரைவில் இறந்து விடுவார்கள். மக்கள் நிறுத்த வேண்டிய நேரத்தில் மது அருந்துவதை நிறுத்த மாட்டார்கள். அதனால் அவர்கள் அருவருப்பான குடிகாரர்களாக மாறுகிறார்கள். நிறுத்த வேண்டிய நேரத்தில் மக்கள் பேசுவதை நிறுத்த மாட்டார்கள். இதனால் அவர்கள் சலிப்படையச் செய்கிறார்கள். அவை எண்ணற்ற உடல் உதாரணங்களில் சில, ஏனெனில் அவை மிகவும் வெளிப்படையானவை, அடிக்கடி நிகழும் மற்றும் எளிதில் நிறுத்தப்படலாம். ஏனெனில் அனைத்து உடல் அதிகப்படியானவற்றையும் மிக எளிதாக நிறுத்த முடியும். உடல் அதிகப்படியானவற்றை ஏன் அவ்வளவு எளிதாக நிறுத்த முடியும்? ஏனென்றால் அவை உணர்வுபூர்வமான மனதின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளன. நீங்கள் அவற்றைப் பற்றி உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் இருக்க முடியும் மற்றும் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் உணர்வுபூர்வமாக நிறுத்துங்கள் என்று நினைப்பதன் மூலம் உணர்வுபூர்வமாக நிறுத்தலாம். அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. மேலும் எந்தவொரு அதிகப்படியானதையும் நிறுத்துவது அதைவிட கடினமானதல்ல. அது முற்றிலும் உடல் ரீதியாகவும், எனவே உணர்வுபூர்வமான மனத்தாலும் விருப்பத்தாலும் கட்டுப்படுத்தப்படும் வரை. அதிகப்படியானவற்றுக்கு குறைவான கட்டுப்படுத்தக்கூடிய ஆழ் மனதில் இருக்கும். ஒரு உணர்ச்சிபூர்வமான காரணம் இருக்கும்போதுதான் அவற்றை தடுப்பது கடினமாகிறது. இப்போது கொடுக்கப்பட்ட பழக்கமான எடுத்துக்காட்டுகளில் கூட அவை அதிக உணர்ச்சிவசப்பட்டு, குறைந்த உடல் ரீதியாகவும், அவை வெறுமனே உணர்வுபூர்வமாக இருப்பதற்கு பதிலாக ஆழ்ந்த ஆழ்மனதாக மாறும்போது அதிகப்படியானவற்றை நிறுத்துவது கடினமாகிறது. முந்தைய எடுத்துக்காட்டுகளை மதிப்பாய்வு செய்வோம். இப்போது இந்த அதிகப்படியானவற்றுக்கு உணர்ச்சிபூர்வமான காரணங்கள் உள்ளன என்று கருதி, அதிகமாக சாப்பிடுவது, அடிக்கடி சாப்பிடுவது கட்டாயமாக இருக்கலாம். ஒரு மாற்றாக, அதிகமாக இழப்பீடு ஒரு உணர்ச்சி நிவாரணம். அப்படியானால் காரணம் உணர்ச்சிபூர்வமானது மற்றும் ஆழ்மனதில் உள்ளது. எனவே இது ஒரு உணர்ச்சிபூர்வமான பிரச்சனையாக கருதப்பட வேண்டும். அது சிதைவு அல்லது உணர்வின்மை மூலம் யதார்த்தத்திலிருந்து தப்பிக்க முயலும் அதிகப்படியான மது அருந்துதலுக்கும் பொருந்தும். மயக்கம் அல்லது தற்காலிக மறதி. அதன் காரணம் ஆழ்மனதில் உள்ளது, மேலும் இது ஒரு உணர்ச்சி பிரச்சனை. மேலும் இது அதிகப்படியான பேச்சுக்கு பொருந்தும். இது ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஈடு செய்யும் மற்றும் உணர்ச்சி ரீதியாக கட்டாயப்படுத்துகிறது. நாம் உணர்ச்சிகளை கையாளத் தொடங்கியவுடன் நமக்கு பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. இது போன்ற பிரச்சினைகளை தீர்ப்பதில் உதவி வழங்குவதே இந்த புத்தகத்தின் நோக்கம் என்பதால். இதோ உதவி. மக்கள் தாங்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை நிறுத்த முடியாது அல்லது நிறுத்த மாட்டார்கள் என்பது கிட்டத்தட்ட உலகளாவிய மனித தோல்வி என்று கூறி இந்த அத்தியாயத்தை தொடங்கினோம். பின்னர் உடல் காரணங்களுடன் கூடிய அதிகப்படியானவை நனவான மனதின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளன, மேலும் நனவான விருப்பத்தால் நிறுத்தப்படலாம் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். எனவே எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் நிறுத்துங்கள். ஆனால் உணர்ச்சி ரீதியான காரணங்களைக் கொண்ட அல்லது உணர்ச்சிகளாக இருக்கும் அதிகப்படியானவை அவற்றின் காரணங்களை ஆழ்மனதில் கொண்டுள்ளன. எனவே நிறுத்துவது மிகவும் கடினம். அவற்றை நிறுத்துவதற்கு உதவி தேவை. இந்த புத்தகம் அதைப் பற்றியது. இந்த அத்தியாயம் ஒரு உணர்ச்சி பிரச்சினையை எதிர்கொள்ளும் போது எப்போது நிறுத்த வேண்டும், எப்படி நிறுத்த வேண்டும் என்பதைப் பற்றியது. ஏனென்றால் நிறுத்தத் தவறுவது இந்த சிக்கலான உலகில் பிரச்சினைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும்.
இங்கே ஒரு பயனுள்ள விதி உள்ளது. ஒருபோதும் எதிர்மறை உணர்ச்சியை அதிகரிக்காதீர்கள். உணர்ச்சி ரீதியான எதிர்மறைகளைச் சேர்க்க வேண்டாம். விமர்சனம் என்ற உலகளாவிய பிரச்சனைக்கு இந்த விதியை பயன்படுத்துவோம். விமர்சனம் அரிதாகவே மதிப்புக்குரியது. விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. நீங்கள் கண்டிப்பாக விமர்சிக்க வேண்டும் என்றால் விமர்சனத்தில் உணர்ச்சியைச் சேர்க்க வேண்டாம். வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம், எரிச்சல், வெறுப்பு அல்லது வேறு எந்த உணர்ச்சிகரமான எதிர்மறைகளையும் சேர்க்க வேண்டாம். மெதுவாக, தாக்குதலற்ற முறையில், வெளிப்படையான நல்லெண்ணத்துடன், சிறந்த முறையை பரிந்துரைக்கும் நிராயுதபாணியான முறையில் விமர்சிக்கவும் அங்கேயே நிறுத்துங்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். அது நச்சரிக்கும் வரை விமர்சனத்தை தொடராதீர்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். பெரும்பாலான சண்டைகள் விமர்சனத்துடன் தொடங்குகின்றன, சேர்க்கின்றன அல்லது அதிகரிக்கின்றன. உங்கள் விமர்சனம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்யுங்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். விளைந்த வாதத்தின் சூட்டில் உங்கள் அசல் விமர்சனத்தில் சேர்க்க வேண்டாம். காலம். உணர்ச்சியைச் சேர்க்க வேண்டாம். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். விஷயத்தை மேலும் வாதிட வேண்டாம். அதை மேலும் விவாதிக்க வேண்டாம். ஒருபோதும் எதிர்மறை உணர்ச்சியை அதிகரிக்க வேண்டாம். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். இன்னொரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். புண்பட்ட உணர்வுகள். உங்கள் உணர்வுகள் புண்பட்டுள்ளன. உங்கள் ஈகோ மற்றும் அனைவரின் ஈகோவும் 3 தவிர்க்க முடியாத ஆசைகளைக் கொண்டுள்ளது. 1. முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை. 2. போற்றப்பட வேண்டும் என்ற ஆசை. 3. பாராட்டப்பட வேண்டும் என்ற ஆசை. துரதிர்ஷ்டவசமாக எல்லா மக்களுக்கும் அது தெரியாது. மேலும் சில முரட்டுத்தனமான நபர்கள் உங்கள் முக்கியத்துவத்தை குறைத்து விட்டார்கள், அல்லது நீங்கள் நியாயமாக தகுதியான போற்றுதலை குறைத்து விட்டார்கள், அல்லது உங்களுக்கு சரியான பாராட்டுக்களை காட்டவில்லை. எனவே உங்கள் உணர்வுகள் புண்படுகின்றன. நீங்கள் வெறுப்பை உணர்கிறீர்கள். அங்கேயே நிறுத்துங்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். அதை புறக்கணிக்கவும். மன்னியுங்கள். அதை மறந்துவிடுங்கள். ஆனால் அதனுடன் சேர்க்காதீர்கள். ஏனென்றால் மனக்கசப்பு வெறுப்பாகவும், வெறுப்பு வெறுப்பாகவும் அதிகரிக்கிறது. அதைப் பற்றிய உங்கள் சிந்தனையால் மட்டுமே. ஒருபோதும் எதிர்மறை உணர்ச்சியை அதிகரிக்காதீர்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். நடந்தது, நடந்துவிட்டது. கடந்த காலத்தை நீங்கள் மாற்ற முடியாது. அதில் மூழ்கிவிடாதீர்கள். உங்கள் நினைவில் மீண்டும் மீண்டும் வாழாதீர்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். காலம். அல்லது ஒருவேளை நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். பெரும்பாலான மக்கள் கவலைப்படுகிறார்கள். அதைப் பற்றி நீங்கள் மறைக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கவலைப்படுவது சரியானது, ஆனால் கவலைப்படுவது ஆபத்தானது. ஏனென்றால் முந்தைய உதாரணங்களைப் போலவே உணர்ச்சி அதிகரிப்பு நிறுத்துங்கள். நீங்கள் அதை நிறுத்தாவிட்டால் கவலை பதட்டமாக அதிகரிக்கிறது, பதட்டம் பயமாக அதிகரிக்கிறது, பயம். சரி, இங்கே விவரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான விஷயங்களாக அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் உதவியற்ற கவலையை பயனுள்ள கவலையாக மாற்றுங்கள். இது உங்கள் பிரச்சனையை தீர்க்க சிந்தனையுடனும் தீவிரமாகவும் செயல்படுகிறது. உங்கள் கவலைக்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். அங்கேயே நிறுத்துங்கள். எதிர்மறை உணர்ச்சியை ஒருபோதும் அதிகரிக்க வேண்டாம். அதனுடன் சேர்க்காதீர்கள். அதைத் தொடர விடாதீர்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். அல்லது நீங்கள் ஒருவரை பிடிக்கவில்லை. நீங்கள் எல்லோரையும் விரும்ப வேண்டியதில்லை, ஆனால் நீங்கள் ஒருவரை பிடிக்காத போது அவர்களுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும்.
எனக்கு பிடிக்காத ஒருவரைப் பற்றி நான் ஒருபோதும் சிந்திக்க மாட்டேன் என்று கூறிய மறைந்த ஜனாதிபதி ஐசன்ஹோவரைப் போல இருங்கள். அவர் அவர்களுக்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கிறார். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் ஒருவரைப் பிடிக்கவில்லையா? பிறகு மேலும் யோசிக்க வேண்டாம். எதிர்மறை உணர்ச்சியை ஒருபோதும் அதிகரிக்காதீர்கள். அதற்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். அல்லது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா? யார் செய்யவில்லை? துக்கம் அல்லது கவலை அல்லது பயத்தால் அவற்றை அதிகரிப்பதன் மூலம் அவற்றைச் சேர்க்காதீர்கள். எதிர்மறை உணர்ச்சியை ஒருபோதும் அதிகரிக்காதீர்கள். உங்களால் முடிந்தவரை தேவைப்பட்டால் பிரச்சனைகளைச் சமாளிக்கவும், ஆனால் அவற்றைச் சேர்க்காதீர்கள். அங்கேயே நிறுத்துங்கள். அவற்றுக்குப் பிறகு ஒரு காலகட்டத்தை வைக்கவும். என்ன நடந்ததோ அது நடந்தது. அது அப்படித்தான். அது வேறுவிதமாக இருக்க முடியாது. விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை எப்போதும் இன்னொரு கதவை திறக்கும். நீங்கள் அதைச் சார்ந்து இருக்கலாம்.